திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் உங்களை நீங்களே உணர்வீங்க. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறத நீங்கள் உணர்ந்துடுவீங்க. அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றி என்ற அந்த மந்திரத்தை இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தரிசனத்தை பார்க்க பல யுகங்களாக பல பிறப்பெடுத்து நம்ம இந்த பூமியில் வாழ்ந்திருப்போம். அதுபோல் எத்தனையோ அடியார்கள் இருந்திருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தி. எனக்கு ஆருத்ரானா என்ன, திருவாதிரைனா என்ன அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு முதல் காட்சியை கொடுத்த எம்பெருமான் நம் நடராஜ பெருமான். இந்த பதிவை எடுக்கிறப்போ எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருந்தது. ஏன்னா சிவத்தை உணர பல சோதனைகளை வைப்பார். அந்த சோதனைக்கு பிறகு அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றது நமக்கு உணர வைப்பார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இயற்கையின் வடிவமான எம்பெருமான் நடராஜ பெருமானை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரைக்கால் அம்மையாருக்கு முக்தியை கொடுத்த நம் நடராஜ பெருமான், நம் அப்பன் ஈசன் இப்போ நமக்கு ஆருத்ரா தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆருத்ரா தரிசனத்துக்காக இரவெல்லாம் கண் விழித்து நோம்பிருந்து அவருக்காக அவர் அலங்காரத்தை பார்க்கறதுக்காக இரவெல்லாம் உக்காந்துட்டு இருந்தோம். இப்போ முதல் காட்சியாக நமக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இது எனக்காக மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்காகவும் அவர் ஆருத்ரா தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஓம் நமச்சிவாய. தன் உடலில் சரிபாதியை கொடுத்த நம் அப்பன் அவர் மட்டும் தனியாக செல்ல போவதில்லை. அவர் பின்னே அம்மையும் செல்கின்றார். சிவமின்றி சக்தி இல்லை. இந்த உடலில் சக்தி இருந்தால் சிவத்தை அடைய முடியும். இங்கே அம்மை ஒரு நிமிடம் நின்று நம்ம எல்லாருக்கும் ஒரு காட்சியை கொடுக்கின்றார். இந்த காட்சி மிகவும் அற்புதமானது. இந்த பதிவில் மட்டுமே காண முடியும். வேறு யாரோட பதிவுலையும் இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நமச்சிவாய வாழ்க.
நாதன் தாழ் வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் பார்வதி பதையே நமக. ஊர்த்தவ தாண்டவர் நம் நடராஜ பெருமான் காலை மேலே தூக்கியவாறு இங்கே திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காட்டில் ரத்தின சபாபதீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கின்றார். இங்கு பஞ்சபூத சபையில் முதல் சபையான ரத்தின சபை. இந்த ரத்தின சபாபதீஸ்வரருக்கு திருவாதிரை ஆருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆருத்ரா அபிஷேகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கிருந்து சன்னதியிலிருந்து வெளியே நம்ம ஐயனும் அம்மையும் செல்கின்றார். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிய சன்னதி விட்டு வெளியே போகிறாங்க. இங்கே எத்தனை பேருக்கு அவரை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவரே கொடுப்பாரு. யாரெல்லாம் அவரை பார்க்கணும், யாரெல்லாம் அவரை தரிசிக்கணும், யாரெல்லாம் அவரை நினைக்கணும், யாரெல்லாம் அவரை வீடியோவாக பதிவு பண்ணணும், இந்த வீடியோவின் மூலியமாக எத்தனை பேர் பார்க்கணும் அப்படின்றத அவரே முடிவு பண்ணியிருப்பார். இது அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. இது எம்பெருமான் ஈசன் செயல் என்றே நான் நினைக்கிறேன். இங்கே சன்னதி விட்டு அம்மையும் அப்பனும் வெளியே வந்திருக்காங்க. இங்கிருந்து யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தொடர்ந்து 1 மணி நேரம் வீடியோவாக என்னால் போட முடியல. அடுத்த பதிவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அழகான காட்சியெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறீங்க. இது ரத்தின சபாபதீஸ்வரர் நம் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனம். ஓம் நமச்சிவாய. ஐயன் முன்னே செல்ல அம்மை பின்னே செல்ல அவர் பின்னே நாமும் செல்கின்றோம். தொடர்ந்து இந்த பதிவை பார்க்க இயற்கையில் இறைவன் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது இயற்கையில் இறைவன். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.